இது முழுக்க நீங்கள் அரசியல் சார்பு கொள்கை சார்பெல்லாம் விட்டுட்டு இந்த கேமை மட்டும், நான் சொல்லக்கூடிய கேமை மட்டும் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கேமை வந்து நல்லா ரசித்து பாருங்கள். ஏன்னு கேளுங்க, இப்போ டிடிவி உள்ளே வராரா? டிடிவி உள்ளே வர்றதன் மூலமாக என்ன அதிமுகவுக்கு லாபம்னு நம்ம முதல்ல பார்ப்போம். டிடிவி உள்ளே வர்றதன் மூலமாக என்ன லாபம்? சிதம்பரம், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மறவர்கள் வாக்குகள், பிரமலைக்கல்லர்கள் வாக்குகள், அகமுடையர் வாக்குகள், அதாவது முக்குளத்தூர் சமுதாயம் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அந்த முக்குளத்தோர்னா எந்த முக்குளத்தோர்? ஆல்ரெடி அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்கள். ஜெயலலிதா காலத்திலிருந்து ஜெயலலிதா, சசிகலா அந்த இமேஜில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து கொண்டிருந்த முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்கும். அப்போ இது புதிய வாக்குகளா பழைய வாக்குகளா? ஏற்கனவே அதிமுகவிடம் இருந்த வாக்குகளைத்தான் தினகரன் பிரித்திருக்கிறார். இப்போது அதே வாக்குகளுடன் அங்கே போயிருக்கிறார். சரி, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் வைக்கிறேன். அப்போ கடந்த மக்களவை தேர்தலில் இவர் தனியாக நிற்கிறாரு. அது எடப்பாடிக்கு நட்டமானு கேட்டிங்கன்னா ஆமாம். எப்படி நட்டம்? மதுரையில் இரட்டை இலை சின்னம் 3வது இடத்துக்கு போயிருச்சு. ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னம் 3வது இடத்துக்கு போயிருச்சு. தேனி மாவட்டத்தில் அதிமுக 3வது இடம். ஸோ எங்கெல்லாம் அதிமுக செல்வாக்காக தென்பகுதியில் இருந்ததோ அங்கெல்லாம் ரெட்டலை 3வது இடத்துக்கு போயிருச்சு. அந்த 2வது இடத்துல டிடிவி தினகரன் கட்சியும் ஓபிஎஸ் கட்சியும் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தா திமுகவுக்கு இந்த முறை நட்டம் தானே.